Mars with Jupiter in the connection leading atomic forest to others. எப்போ செவ்வாய் குரு இருக்கிற இடத்துல செவ்வாய் ஒன்று சேர்ந்துட்டு அவங்களுக்கு பணி, அதாவது பண்பு வராது, துணிச்சல் வரும், வீராப்பு வரும், கோபம் வரும், அடங்க மாட்டான், எனக்கு தெரியும், வேலைக்காரியா ரோட்டில் இருந்து கற்றுக்கும் சொல்ல. அதே வகையில் குரு வந்து அந்த இடத்துல இருந்து வச்சுக்க மகரத்தில் சாரி கடகத்தில் அங்கே செவ்வாய் வயசு சாப்பாட்டு கூட கொஞ்சம் சிரமமாக தெரியுது. கான்ஃபிடன்ஸ் கூட வாங்கிப்போம். சரி, சண்டை போகிறது பிரச்சனை இல்லை, நாளைக்கு அந்த வேலை இல்லாமல் அந்த இடத்துல என்ன வருது, பண்பு வருது. அந்த குருவுக்கு உண்டான பண்பு அதனுடைய வளர்ச்சி தன்மையை குறிக்கிறது. அங்கே செவ்வாய் நாளைக்கு சத்தம் போட்டு என்னப்பா வந்தது, பிள்ளைங்க நான் அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், அட்வான்ஸ் வாங்கணும், அதான் இன்னைக்கு நாளைக்கு லீனாக சொல்லிட்டு போகிறாரு, நாளைக்கு வந்து வாங்கிட்டா போகுது. அவன் சொல்ல புரியுதே இல்லையா, அந்த கேரக்டர் மார்க் எப்படி மாறுது. இதே தான் ஒரு கிரகம் ஒரு வீட்டில் இருக்கும்போது அந்த தன்மைகளை எவ்வாறு மாறுகிறது என்பதுதான் நம்முடைய பொருள். நான் ஒன்று கேட்டேன், நீங்கள் ஒன்று சொல்லுங்க. நான் உங்களுக்குள்ள கேட்டேன், உங்களுக்குள்ள நீங்கள் ஏதாவது இந்த திட்டங்களை முறைகளை மாற்றி அமைக்கிறது அல்லது நாம் ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கிறோம், அந்த பிரகாரம் போகிறது நமக்கு விருப்பம் அல்லது விருப்பம் இல்லைன்னு தப்பு இல்லை. ஏன்னா உங்களோட விருப்பத்திற்கு இசையாக நாம் போய் எந்த பிரயோஜனம் நம்ம என்னென்னலாம் சொல்ல போகிறோம். இப்போ அதை சொன்னீங்கன்னா வெளியே வந்துருச்சு விட. இந்த வீட்டுடைய அதிபதி சனி வந்து உச்சமட்டுன்னு வச்சுக்கோங்க, போகக்கூடாதுங்கிறது இல்லை, நீ இருக்கக்கூடாதா, அதைத்தான் சொல்கிறேன் நான். குரு மட்டும் சொல்லல, அடுத்த என்ன சொன்னேன், செவ்வாய் சுரனுக்கு போனேன் இல்லையா, நீங்கள் தான் சொன்னீங்க. முதல்ல வந்து மகரத்தில் இருக்கும்போது சொன்னேன், இன்னொன்று சொல்கிறேன், மகரத்தில் இருக்கும்போது கடின உழைப்பாடு, அங்கே செவ்வாய் மட்டும்தான் உச்சம், நல்லா கவனிக்கும். சனி ஆட்சி விடு, அப்போ சனியும் செவ்வாயும் தான் அங்கே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அப்போ கடின உழைப்பாடு. நீங்கள் மகரத்துக்கு வந்து 2 குணங்கள் இருக்குது. இதில் வந்து ஒரு முதலைக்கும் ஒரு மானுக்கு உண்டான போராட்டம். மானுக்கு நிலத்தில் பலம், நீரில் பலம், இந்த ரெண்டு பக்கத்தில் உங்களுக்கு இருக்கும். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜீவன் ரொம்ப கஷ்டப்படுவார். அங்கே தான் சனி ஆட்சி விடு, செவ்வாய் உச்சி விடு. இது என்ன பண்ணி கொடுக்குன்னா, உழைப்பான், நல்லா உழைப்பான், நல்லா உழைப்பான், நல்லா உழைப்பான், உழைச்சிட்டு சாயந்தரம் ஊதியம் கேட்பான். ஊதியம் கேட்கும்போது அவனுக்கு கோபம் வர்ற மாதிரி அவன் பேசுவான். நீ அங்கே போய் உட்கார்ந்து தெரியாது, இங்கே போய் உட்கார்ந்து தெரியாது, சம்பளம் வேண்டாம் மயம் வேண்டாம் போகடா சொல்லிட்டு போயிடுவான். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா காத்தா முடிச்சு போன சம்பளம் வாங்கலையே, அவன் கிடைக்காண்டா அவன் சம்பளத்தை சொல்லி கொட்டையில் கொண்டு போகணும். அவனுக்கு எங்கே வலுவாய் போச்சதில்லை, செவ்வாய் வலுவாக போச்சு. அப்போ அந்த வீட்டில் செவ்வாய் வலுவாவதால் அவனுடைய குணங்கள் என்ன ஆகிறது, கனிவு வருவதில்லை. அந்த அடி சொல்லுவான், இந்த நாட்டு பாடுபடுறதுக்கு ஆளே கிடையாது. எல்லாரும் 9 மணிக்கு வருவான், 7:30 8 மணிக்கு வந்துடுவான், நல்லா பாடுபடுவான், அருமை செய்வான். இன்னைய பிரச்சனை என்ன பிரச்சனையா, இந்த வாரம் இல்லைடா இன்னைக்கு முடியாதாட்டு பேங்க்ல கலெக்ஷன் ஆகல, நாளைக்கு வாங்கி நீ மட்டும் காத்தா கொடுத்து வேலை வாங்கினா நான் மண்ணை திங்கிறது கேட்டீங்க. பாருங்க அந்த குணங்கள் எப்படி